ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்துட்டாலே மழை பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறதும், அப்புறம் கொட்டுன்னு கொட்டுறதும் இப்படி இருக்குது. இப்படி வெதர் சேஞ்சஸ் ஆகிறனால வைரஸ்னாலையும் பாக்டீரியாஸ்னாலையும் த்ரோட் பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆகிறதும், ஃபுட்ஸ் இன்டேக் பண்ணும்போதும் வாட்டரை ட்ரிங்க் பண்ணும்போதும் த்ரோட் ரொம்ப வலிக்கும். இந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு பிடிக்காது. உங்களுக்காக பெஸ்ட்டு ஹோம் ரெமெடிஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி எவ்ரி 3 ஹவர்ஸ் இதை நீங்கள் உங்கள் த்ரோட்டில் காகிள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் உங்களுடைய த்ரோட் கிளியர் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த்ரோட் பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹனியில் நேச்சுரலாகவே டேஸ்ட்டு செமையாக இருக்கும், அது பெனிஃபிஷியலும் கூட. ஹனியை டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் வெறும்னே கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா க்ரீன் டீலேயோ மில்க்லேயோ இல்லை வார்ம் லெமன் வாட்டர்லேயும் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். ஹனியில் பார்த்தீங்கன்னா நிறையவே எஃபெக்டிவ் மெடிசன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டர்மரிக்கை மில்கோட ஆட் பண்ணுறனால அது கோல்டன் மில்க்னே சொல்லுவாங்க. அது பெஸ்ட் ஃபார் ஹெல்த்னே நான் சொல்லுவேன். டர்மரிக் மில்க் வின்டர் சீசனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காஃப் கோல்டு சோர் த்ரோட் இருந்துச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ. ஹாட் ப்ரீவரேஜஸ் லைக் மில்க், காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கும்போது உங்கள் தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். அதோட இந்த ஜிஞ்சரையும் ஆட் பண்ணி குடிக்கிறனால ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஜிஞ்சர் டீ குடிக்கிறனால உங்கள் த்ரோட்டில் உள்ள பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் பாடியில் வைரஸ் வராமல் தடுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமை ரிலீஃப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த ஜிஞ்சரை உங்களுடைய உணவில் எப்படியாச்சும் ஆட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர்மின்ட் அண்ட் கேமமைல் டீயும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இப்படி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி குடிச்சிட்டு வரதுனால உங்கள் த்ரோட்டில் இருக்கிற பெயினும் இன்ஃபெக்ஷனும் அப்புறம் வைரஸும் காணாமலே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.